எவ்ரிவன் வெல்கம் டு பனியும் வாய்ப்பும். ஸோ இந்த வீடியோ சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, அதில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஷெட்யூல்ஸ், அந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இதை ஒரு வாரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூல் புக். இந்தியாவை கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரூல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த புக்கை தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா. ஸோ இவருடைய தலைமையிலான குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்போ செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. இது கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. ஸோ கான்ஸ்டியூஷன் அடாப்டட்ன்றது வேற அண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ்ன்றது வேற. அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. கேம் இன்டு ஃபோர்ஸ் அதாவது நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. ஸோ ஜனவரி 26, 1950 அப்படின்றத நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேவாகவும் கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்க அட்டவணைகள். ஸோ ஒரிஜினலாக எத்தனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருந்தது. இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அதே மாதிரி பகுதிகள் அதாவது பார்ட்ஸ் முதல்ல எத்தனை இருந்தது பார்த்தீங்கன்னா 22. இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் அல்லது ஷரத்துக்கள் அப்படின்றது வந்து முதல்ல எத்தனை இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி 395, இப்போ 448. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்க ஹைலைட்டட் பார்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் அதெல்லாம் தான் எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அப்படின்றத 3 பகுதியில் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ், மூணாவது ஜுடிஷியரி. ஓகேங்களா. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றுபவர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆட்சியை நிர்வாகம் பண்ணுறவங்க. அதாவது இவங்க சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் நீதித்துறை. லெஜிஸ்லேட்டிவ் 2 இதுவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்லிமெண்ட் அதாவது நேஷனல் லெஜிஸ்லேட்டிவ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ பார்லிமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை, ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது சட்டமன்ற கீழவை, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது சட்டமன்ற மேலவை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் மட்டும் எத்தனை பார்த்தீங்கன்னா 6. அதாவது 2 அவைகளை கொண்ட மாநிலங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ஸோ இந்த 6 ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டை வந்து 2 பிரிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டர்னி ஜெனரல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல சீஃப் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மொத்தம் 5 பேர் வராங்க, இதுல 4 பேர் வராங்க. ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டர்னி ஜெனரல். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அதாவது கவர்னர் அப்படின்றது ஆளுநர், சீஃப் மினிஸ்டர்ன்றது முதலமைச்சர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீதித்துறை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் கோர்ட் அதாவது இந்தியாவோட ஹையஸ்ட் கோர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். அதுக்கு கீழே இருக்கிறது ஹை கோர்ட். ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்க கோர்ட்ஸ்லாம் வந்து லோவர் கோர்ட்ஸ். இதுக்குள்ளதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிவில் கோர்ட் அண்ட் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவிஷன்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜுடிஷியரியில நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அதாவது ஷரத்துக்கள் பார்த்தோம் இல்லையா. இம்பார்ட்டண்டா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஷரத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஓகேங்களா. அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 அது 226. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226. ஸோ இந்த ஆர்டிகல் 32ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 32 அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது. சிமிலர்லி ஹை கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226ல இந்த ரிட்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கு. ஸோ இந்த ரிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது
வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஆர்டிகல் நம்பர் ஆர்டிகல் 32, ஹை கோர்ட்னா ஆர்டிகல் 226 ஓகேங்களா? இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்ஸ். ஸோ ஷெட்யூல்ஸ் ஒரிஜினலா எத்தனை இருந்ததுன்னு பார்த்தோம். 8 இருந்தது. இப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா 12 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் அப்படின்றது எப்போ 1950ல, இப்போ 2025ல மொத்தம் 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஸோ இதுல ஒன் பை ஒன் ஷெட்யூலா முதல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த 12 ஷெட்யூலையும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரிக்கையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் என்னென்ன டெரிட்டரிஸ்லாம் இருக்கு அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இது ரெண்டுத்தையும் உள்ளடக்கிய ஒரு சார்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஷெட்யூல் ஸோ இதுல வந்து என்ன இருக்கும் பார்த்தா எமாலிமெண்ட்ஸ் அண்ட் அலோவன்சஸ் டீடைல்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ஸ்க்கான சம்பளத்தை பத்தி சம்பளத்துவம் அப்புறம் அலோவன்சஸ் அந்த டீடைல்ஸ்லாம் இதுல இருக்கும். ஓகேங்களா? இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் தேர்ட் ஷெட்யூல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா? அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஷெட்யூல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்த் ஷெட்யூல்ல அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா டு த ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து எத்தனை பேர் வந்து ராஜ்யசபாக்கு போவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஷெட்யூல்ல இருக்கும். ஓகேங்களா? ராஜ்யசபால மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஃபிஃப்த் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் எஸ்டி பகுதிகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஷெட்யூல்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் ஸ்டேட் ஆஃப் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக சிக்ஸ்த் ஷெட்யூல்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஸ்டேட்ஸ் வந்து சிக்ஸ்த் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அதர் ஷெட்யூல் ஏரியாஸ்லாம் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல் ஏரியாஸ் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா ஃபிஃப்த் ஷெட்யூல்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஷெட்யூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நடுவில் இருக்க அதிகார பகிர்வு பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த செவன்த் ஷெட்யூல்ல இருக்கும். அதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 246. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எய்த் ஷெட்யூல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் ரெகனைஸ்டு பை இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எந்த ஷெட்யூல் இருக்குன்னா எய்த் ஷெட்யூல்ல இருக்கு. நைன்த் ஷெட்யூல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்கு. நெக்ஸ்ட் 10th ஷெட்யூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்சி தடைத்தாவல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மூவ் ஆகுறாங்க இல்லையா? ஸோ அதை தடுக்கக்கூடிய சட்டங்கள்லாம் இதற்கடியில் தான் இருக்கு. ஓகேங்களா? இது 52வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த 52வது சட்ட திருத்தம் 1985. ஸோ 11th ஷெட்யூல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்ஸ் அதோட அதுக்கான அதிகாரங்கள், அதாவது 29 மேட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு அதிகாரங்கள் இருக்கு. அது எது மூலயமா கொண்டு வந்தாங்கன்னா 73வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்திருக்காங்க 1992ல. நெக்ஸ்ட் வந்து 12th ஷெட்யூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி ரிலேட்டடானது, அதாவது நகராட்சி தமிழ்ல. இது வந்து 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நகராட்சிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 18 சப்ஜெக்ட்ஸை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 74வது சட்ட திருத்தத்தின் முறை கொண்டு வந்தாங்க. அதே இயர் தான் 1992. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்க ஷெட்யூல்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 12 ஷெட்யூல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வார்த்தையில கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இந்த ஒரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஷெட்யூலை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இது பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டி வந்து டெரிட்டரிஸ், அதாவது ஷெட்யூல் நம்பர் 1 டெரிட்டரிஸ். அப்போ 2வது எமால்யூமெண்ட்ஸ், அதாவது சம்பளத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? அது ஷெட்யூல் 2. அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஓட்ஸ், அதாவது ஷெட்யூல் நம்பர் 3. ஆர் வந்து ராஜ்யசபா, அதாவது ஷெட்யூல் நம்பர் 4. அப்புறம் ஷெட்யூல் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ். அப்புறம் ஷெட்யூல் 6 வந்து அதர் ட்ரைபல் ஏரியாஸ். ஷெட்யூல் 6ல் தான் பார்த்தீங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். நெக்ஸ்ட் எஃப் ஷெட்யூல் 7 வந்து ஃபெடரல் லிஸ்ட், அதாவது அதிகார பதிவு பட்டியல் பற்றி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஃபார் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், 8th ஷெட்யூல் லாங்குவேஜஸ் பற்றி சொல்லுது. அப்புறம் 9th ஷெட்யூல்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி சொல்லுது. அண்ட் டி ஃபார் டிஃபெக்ஷன், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கட்சி தடைத்தாவல் சட்டம் இது வந்து 10th ஷெட்யூல்ல இருக்கு.
ஸோ இதோட இயர் வந்து 1985 52வது சட்ட திருத்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பி ஃபார் பஞ்சாயத்து. அது வந்து 73rd அமெண்ட்மெண்ட். அண்ட் இது 11வது ஷெட்யூல். இதுக்கப்புறம் 12வது ஷெட்யூல் வந்து முனிசிபாலிட்டிஸ். 74வது சட்ட திருத்தம். ஸோ இந்த டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்ற ஒரு நிமோனிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 12 ஷெட்யூல்ஸையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ்ல இருந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், according to which of the following schedules to the constitution provides for allocation of seats to the states and union territories in Rajya Sabha? ஸோ ராஜ்யசபாவுக்கு 4th ஷெட்யூலில் தான் நம்ம ராஜ்யசபாவுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து யூனியன் டெரிட்டரிலேருந்து எத்தனை பேர் போவாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், which amendment of the Constitution of India incorporated Goa, Daman and Diu as the 8th Union Territory of India by amending the first schedule to the Constitution? ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து கோவா, டாமன், டையூ அப்படின்றத 8th யூனியன் டெரிட்டரியா எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து இது மாற்றிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1962. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 13th அண்ட் 14th. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லையும் ஒவ்வொன்றுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவா, டாமன், டையூ வந்து யூனியன் டெரிட்டரி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 13th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நாகாலாந்தை ஒரு ஸ்டேட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 371A. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்து பாண்டிச்சேரியை ஒரு யூனியன் டெரிட்டரியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1962 அப்படின்ற இயர் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் 1962ன்ற இயர் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா வார் நடந்த வருஷம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தோ சைனா வார் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1962. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கோவா அப்படின்றதும் இல்லை பாண்டிச்சேரி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்தது. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ கோவா வந்து போர்த்துகீஸ் கிட்ட இருந்தது. யார்கிட்டனா போர்த்துகீஸ் கிட்ட இருந்தது. அண்ட் பாண்டிச்சேரி யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கிட்ட இருந்தது. ஸோ இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மள ஃபாரினர்ஸ் வந்து ரூல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் போர்த்துகீஸ். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச். EDF. ஓகேங்களா? ஸோ P ஃபார் போர்த்துகீஸ், D ஃபார் டச், E ஃபார் இங்கிலீஷ் ஆர் இங்கிலாந்து, D ஃபார் டேன்ஸ், டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் F ஃபார் பிரெஞ்ச். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்தவங்க போர்த்துகீஸ், லாஸ்ட்டாக வந்தவங்க ஃப்ரெஞ்சு. ஸோ லாஸ்ட்டாக போனவங்க யாருன்னு கேட்டாலும் அதுவும் போர்த்துகீஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் ட்ரை டு அட்ரஸ் as soon as possible. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.